ராஜ்வரம் போக்குவரத்து அம்சங்கள் எப்படிப்பா இருக்கு சாமி அப்பனே ஐயா என் மருதையா கணக்காணிக்கா அர்த்தப்பாண்டியா பகவானே எங்க ஆத்தா செல்லித்தாயே வண்ணக்கருப்பசாமியே அப்பனே மாலையம்மாளே எங்க ஆத்தா ஈராத்துக்காரியே வெள்ளிக்கிழமை பொழுதுமா உன்னை கூப்பிடுதன் தாயே ஆயிரம் மகமாவி என்னுடைய நாள்ல முடியிருந்து வந்திருக்க மக்களுக்கு எனக்கு நல்வா கொடுக்கணும் தாயே பகவானே மருதையா கணக்காணிக்கா அர்த்தப்பாண்டியா வரைக்கும் பேர் வாங்கினவரே எந்த வாக்கா இருந்தாலும் உண்மையோட வாக்கா இருக்கணுமா சாமி அப்பனே ஐயா வணக்கம்டியா கணக்காணிக்கா அர்த்தப்பாண்டியா ராஜ்வரம் போக்குவரத்து அம்சம் அவனுடைய ராஜ்வரம் போக்குவரத்து அம்சம் இருக்கு. ஆனா இந்த எந்த ஒரு பல போக்குவரத்து அம்சங்கள் கிடையாது. வீட்டுல இடைஞ்சல் போக்குவரத்து அம்சங்கள் உண்டு, பணம் போக்குவரத்து அம்சங்கள் சில்ல. அவனுடைய காலகட்ட போக்குவரத்து அம்சத்தை பார்க்க போறான். இனி 31 நாளைக்கு இருக்கு. குடி போக்குவரத்து அம்சத்தை 31 நாள் கழிச்சு கூட்டி இங்க நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டுகின்ற தைரியம் இருக்கு. எப்ப வெளியில வந்து தெரியாம முடிச்சுட்டு வராரு அப்படின்னா அந்த ராஜ்வரம் போக்குவரத்து அம்சம் ஏக படைச்சு வருது. அந்த நிப்பாட்டுறதுக்கு உண்டான பவர் போக்குவரத்து அம்சம் இருக்கு. இங்க கூட்டிட்டு வா, ஐயாவுக்கு ஒரு போட்டோட வா, அதுல 2 அமிர்தம் ஊத்து, அவனுக்கு ஒரு காப்பும் கட்டி விடுங்க, குடியை நிப்பாட்டிடுவான். அதுல மாற்றம் இல்ல. அதனால அனுசரிச்சு போகலாம். எங்க வேணாலும் போக வேண்டிய காலகட்டம் போக்குவரத்து அம்சம் இருக்கு. 31 நாளைக்கு அவன் ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அனுசரிச்சு போ. இருக்க வேண்டிய வீடு வாச அம்சத்துல இருக்கு. ராஜ்வரம் போக்குவரத்து தெளிவா இருக்கு. அதுல மாற்றம் இல்ல. எந்த குழப்பம் வராது. இருக்கு கொஞ்சம் சும்மா இப்ப அதை விட்டு வெளியில வரணும். ஆனா வர முடியல. சும்மா இருந்தாலும் அவர் வந்து கூப்பிட்டு இன்னைக்கு வேண்டாம் விட்டுலாம் அப்படின்னு இருந்தா ஒருத்தன் வந்து வாயா விட்டுலாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நேரத்தில் இருக்கு. ஒரு 30 நாளைக்கு என்னத்தை சொன்னாலும் படாமல் கோபம் வரும். அதை வந்து உடச்சிக்கிட்டு 31 நாள் கடைச்சி கூட்டு வந்தீங்கன்னா குடியிருப்பேன். சாமியை பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆஸ்பத்திரி செலவு பிரகாரிக்க அர்த்தப்பாண்டியா பகவானே நேரங்காலம் போக்குவரத்து அம்சங்கள் வீட்டினுடைய ராஜ்வரம் போக்குவரத்து அம்சங்கள் எப்படிப்பா இருக்கு சாமி அப்பன் ஐயா விளக்காமியா பிரகாரிக்க அர்த்தப்பாண்டியா பகவானையா அது நீங்க மட்டும் செயல்படுத்த அம்சம் அந்த காலகட்டம் போக்குவரத்தையும் அந்த லேசா சிறப்பு போக்குவரத்து அம்சங்கள் இருக்கும். மனசில் ஒரு பதங்கள் போக்குவரத்து அம்சங்கள் இருக்கிறதுனால அந்த காலகட்டம் போக்குவரத்து உடன் தெரிவிக்கலாம் போக வேண்டிய காலகட்டம் அந்த ரேசா அப்படி சரிசரியா இருக்கத்தாச்சு. அந்த 31 நாள் கழியணும். 31 நாள் கழிஞ்சு நான் சொன்ன மாதிரி வீட்டுல செஞ்சு வா. குடும்பத்துல ஒண்ணுமே செய்யாது. எல்லாருக்குமே சரியா வந்து சேரும். குடும்பம் போக்குவரத்து அம்சத்துல வந்து சேரும். எந்த குழப்பமும் வராது. தெளிவுக்கு வந்து சேரும். மனசு சரியில்லாம போயிடும், உடம்பு சரியில்லாம போயிடும். இந்த மாதிரி வேற எந்த குளரும் ஒரு நாள் கழிஞ்சாலே நல்லா இருக்கும். குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. நல்லா இருக்காங்க. குளிச்சு நல்லா கோமியை பிடிச்சு மஞ்சப்பாலை கரைச்சி நிறைய குளிச்சுட்டு போய் வந்து மூத்தத்துக்கு தொலைச்சிட்டு தூரத்தை பத்திட்டு வீட்டுக்குள்ள ஒரு சம் தண்ணி வச்சு தொலைச்சிருங்க எல்லாமே சரியாயிடும். அவர் விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. அதுதான் குழப்பம். வேற இதெல்லாம் வீடெல்லாம் நல்லா இருக்கு. சும்மா அந்த மனக்குழப்ப ராசி தான் ஓடுது. வேற ஒண்ணு கோபம் கடான்னு வரும். அந்த நாள் கழியணும். அது தண்ணி என்ன சொன்னாலும் படாரு கோபங்கள் வந்துச்சுன்னா சங்கடப்படும் குடும்பத்தை. அந்த நாள் கழிஞ்சிருச்சுன்னா அதை வந்து தன்னால ஆள் வர முடியும். என்ன போச்சுருங்க தன்னால ஆள் வர முடியும். ஒன்று சேர்த்து பயப்படும். சரியா இருக்கு. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நம்ம எதுவும் நம்ம ஒரு நிலவரத்தில் இருக்கிறதுனால எதுவும் பேசிடக்கூடாது. நல்லா கல்வி போக்குவரத்து அம்சங்கள் எப்படி
சிறப்பா இருக்கு சாமி அப்பனே ஐயா வணண்டாம்படியா இலங்காய்க்கு அர்த்த பாண்டியா ஓடியா அடுத்து நீங்க மட்டும் அந்த அம்சம் போக்குவரத்து இவனுடைய ராஜவீரம் போக்குவரத்து அம்சத்தை பார்க்க போனா ஆணொன்று பெண்ணொன்று 2 பவர் கொடுக்க வேண்டிய காலகட்டம் போக்குவரத்து அம்சம் இப்ப நல்ல ராஜவீரம் போக்குவரத்து அம்சத்துல பிறந்திருக்கான் இவன் ராஜவீரம் போக்குவரத்து அம்சத்துல பிறந்ததுனால இவனுக்கு 3.25 வயதுக்குள்ளேயே அந்த பாக்கியம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் போக்குவரத்து அம்சங்கள் இருக்கு ஆணொன்று பெண்ணொன்று 2 குழந்தைக்குண்டான பவர் போக்குவரத்து அம்சங்கள் இருக்கு அது எந்த ஒரு மாற்றமும் இல்ல நல்ல ராஜவீரம் போக்குவரத்து அம்சம் இருக்கு இவனுடைய ராஜவீரம் போக்குவரத்து அம்சம் குடும்பத்தை நிர்வாகம் வாங்கி கொண்டு வந்த காலகட்டத்தில் இருக்கு கல்வி செல்வாக்கு போக்குவரத்து அம்சங்கள் நிறைந்து இருக்கு இவனுக்கு 9 வயது வரும்போது நிறைந்த செல்வாக்குல தாய் தந்தை இருக்க வேண்டிய காலகட்டம் போக்குவரத்து அம்சங்கள் இருக்கு எப்படின்னா இவனுடைய ராஜவீரம் போக்குவரத்து அம்சம் இவனுடைய ராஜவீரம் போக்குவரத்து அம்சத்தை பார்க்கும்போது 9 வயதுக்கு மேலேயே நம்ம குடும்ப போக்குவரத்து அம்சம் நல்ல செல்வாக்குல வந்து சேரும் இவனுக்கு 19 வயதுல ஏறா 16-15 வயதுல வாழ ஊத்தாலும் 19 வயதுல இவனுக்கு திருமங்கலம் போக்குவரத்து அம்சங்கள் வரும் திருமங்கலம் போக்குவரத்து அம்சம் வந்தாலும் இவன் 21 வயதுக்குள்ள உத்தியோகம் போவான் 21 வயதுல உத்தியோகத்துக்கு போயிட்டுதான் திருமங்கலம் போக்குவரத்து அம்சத்துக்கு வருவான் எப்படின்னா இவனுடைய ராஜவீரம் போக்குவரத்து அம்சம் இருக்கு எப்படி நம்ம காலகட்டம் போக்குவரத்து அம்சம் இவன் ராஜவீரம் நல்லா இருக்கிறனால அப்படி ஓடுது ஓட வேண்டிய காலம் இருவேருமே உத்தியம் போக்குவரத்து அம்சம் ஆணும் பெண்ணும் உத்தியம் போக்குவரத்து அம்சம் பார்க்க வேண்டிய காலகட்டம் போக்குவரத்து அம்சத்துல இவன் பிறந்திருக்கான் நல்ல ராஜவீரம் போக்குவரத்து அம்சம் இருக்கு செல்வாக்கு வந்து சேரும் கல்வி செல்வாக்கு முறி நாட்கள் இருக்கு எந்த மாற்றமும் இல்லை நல்லா இருக்கு குடும்பம் எல்லாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒண்ணுதான் கொஞ்சம் உங்களுக்கு மறக்காம 2 தான் சொல்லுதேன் 3.25 வயதுக்கு முன்னாலே பிறந்துருச்சா ஆமா அதான் கணக்கா 3.25 பிள்ளையே குழந்தை 2 தானே சொல்லுதாரு அமைப்பு அந்த செல்வாக்கா அப்படி இல்லைன்னா நல்லா இருக்கும் பயப்படும் சரியா போயிடும் ரொம்ப விதர்ப்பமா பேச வேண்டாம் அனுசரிச்சே போகணும் வித்தியத்துல இருக்கிறதுனால நம்மள விதர்ப்பமா பேசாங்க கணக்கு வச்சிடக்கூடாது அனுசரிச்சு போங்க நல்லா போதும் போதுமா